गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्र कौमोदकी शरसिजम् करुणासमुद्रम् राधासखायमति सुन्दरमन्दहासम् पातालयेशमनिशम् हृति भावयामि। 21வது தசகம். இது அப்படியே ஜியோகிராஃபி. இதை நல்லா கவனிக்கணும். கவனிச்சுண்டு வந்தேன்னாதான் அடுத்தடுத்தடுத்து என்னங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். கொஞ்சம் விட்டோம்னா கூட இது கொஞ்சம் அதோட கண்டினியூட்டி புரியாத போகும். கதை மாதிரியும் இருக்கும். ஆனா ஜியோகிராஃபி என்னங்கறத ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜியோகிராஃபி நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத விட எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது முக்கியம். இப்ப நாம நினைச்சு சின்னதா உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள போய்க்கலாம். சாதாரணமா இல்ல ரகசியமா யாருக்கும் தெரியாம இதை செய்யணும், ஏதோ ஒண்ணு செய்யணும், யாருக்குமே தெரியக்கூடாது, யாரும் இல்லப்பா அப்படின்னு நினைச்சுன்னு நாம எதையாவது செய்யறோம் அப்படின்னா நிச்சயமா பகவான் ஒரு இடத்துல இருந்து நம்மள எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சிசிடிவி கேமரா அங்க இருக்கு. நமக்கு நம்மள யாருமே பார்க்கலன்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா பகவான் எல்லாத்தையும் இப்ப நம்ம என்ன பண்றோம், என்ன இத்தனை ஜீவராசிகளினுடைய கணக்கும் அவங்ககிட்ட இருக்கும். நாம என்ன பண்றோம், எது பண்றோம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அத மாதிரி தான் நாம என்ன நினைச்சுக்கோம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு ஏதோ எல்லாத்திலையும் படிக்கிறோம். தூணில இருக்காரான்னா நரசிம்மாவதாரத்துல காமிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு என்ன தெரியுது, இப்படி சொன்னா கூட நம்மளால அதை முழுமையா ஏத்துக்க முடியறதா? அப்படி நம்பி சில அதை அப்படியே பூரா மனசுல அப்படியே ஏத்துக்க முடிஞ்சாலும் பூரா நம்ம மனசுல உள்வாங்கிட்டு இல்ல நாம ரகசியம்னு நினைச்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஆனா இல்ல, பகவான் நம்மள பார்த்துட்டு இருக்கான். எது நியாயம் எது கரெக்டுங்கிறத மாத்திரம் யோசிச்சு நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளால இருக்க முடியறதா அப்படின்னா பல நேரங்கள்ல அதுல இருந்து நம்ம சாதாரணமா இந்த உலக வாழ்க்கைக்கு வரும் பொழுது நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எல்லா இடத்துலயும் பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கார் அப்படிங்கறத காட்டுறதுக்காக இப்ப இது ஒரு ஜியோகிராஃபியோட சேர்த்து நமக்கு இத சொல்ல போறோம். இப்ப இந்த உலகத்துல 7 தீபங்கள் இருக்கு. சப்த தீபே சொல்றோம். 7 தீபங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு ஜம்பு தீபம். இந்த ஜம்பு தீபம் அப்படின்னா அதுல 9 கண்டங்கள் இருக்குங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ஜம்பு தீபம் ஜம்பு பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜம்பு பழம்ங்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு தான் ரொம்ப விசேஷம். ஜம்பு பழம்னா நாகப்பழம், ஜம்பு பலம். அப்ப இந்த ஜம்பு தீபம்ங்கிறது தமிழ்ல அதை சொல்லும் பொழுது நாவலர் தீவு அப்படின்னு அதுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. கேட்டிருக்கலாம், நிறைய பேர் இதை கேட்டிருக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். இப்ப நம்மளோட இந்தியா இருக்கு, இந்த பாரத தேசம் இருக்கு. இத உள்ளுக்குள்ள அடக்கினா ஒரு உப்பு கடல். இந்த கடல் பிரதேசம் உப்பு கடல், உப்பாதான் இருக்கு. உப்பு கடல், உப்பு தண்ணி சூழ்ந்த ஒரு பகுதி. மொத்த பகுதிக்கு ஜம்பு தீபம் அப்படின்னு பேரு. இந்த ஜம்பு தீபத்துல 9 கண்டங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நாம வசிக்கிற இந்த பரத கண்டம். இந்த பரத கண்டம் இப்ப ஞானிகளுக்கெல்லாம் இந்த 7 தீபங்கள், அதுல இருக்கிற கண்டங்கள், அப்புறம் பரமாத்ம ஸ்வரூபமே பற்பல அங்கங்களால அங்கங்கள்லாம் இருக்கு தோன்றதுங்கிறதெல்லாம் ஞானிகளுக்கு தெரியும், ரிஷிகளுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுல ஏதோ ஒண்ணு ரெண்டு தான் நமக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தினை பத்தி அத்தனை விஷயங்களும் ரிஷிகளுக்கு தெரியும். இந்த உலகம் முழுவதையுமே ஏன்னா அவ என்ன பண்றா, இந்த பூமி பூராத்தையுமே பரமாத்ம ஸ்வரூபமாவே அவ பாக்குறா. அதுதான் அதுக்கு காரணம். சுகரோ இப்படிப்பட்ட ஞானிகள்ல
மிகவும் சிறந்தவர். ஸ்ரீ சுகர் இருக்காரு இல்லையா, பாரதத்தை நமக்கு கொண்டு வந்து பாகவதத்தை நமக்கு கொடுத்தவர், அந்த ஞானிகளில் சிறந்தவர். அப்ப பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல இந்த ஸ்ரீ சுகர் ஜம்பு தீபத்தை நல்ல பெருசா வர்ணிச்சிருக்கார். எவ்வளவு அவரால் வர்ணிக்க முடியுமோ அதை வர்ணிச்சிருக்கார். அந்த 9 கண்டத்திலையும் ஒவ்வொரு கண்டத்திலையும் எந்த தேவதையை பூஜை பண்றா, எந்த தேவதையை பூஜை பண்றா, பூஜை பண்றவா யார், யார் யாரெல்லாம் பூஜை பண்றா, எப்படி அவள் எல்லாம் உபாசிக்கிறா வழிபடுறாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த மாதிரி வர்ணனையை கேட்கிறா இல்லையா, கேட்கிறவா எல்லாரும் உலகம் பூரா பிரம்மஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம் வியாபிச்சுட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே உண்டானது. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அப்படி எல்லாரும் அதை உணரணும், எல்லாருக்கும் அது புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடதான் ஸ்ரீ சுகர் ஜம்பூத்வீபத்தின் வர்ணனையை பாகவதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இப்ப இத நமக்கு பட்டத்திரியும் விட்டுள்ள என்னத்துக்கு இது ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் கேட்கிறவாளுக்கு. அவர் என்ன கேட்கிறார், நம்மளை பத்தியா பேசுறார், அவரு குருவாயூரப்பனோட தான் பேசுறாரு. அதனால அவர் என்ன பண்ணினார், எதுவுமே குறைக்க கூடாது, அவருக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா கொடுக்கணும், அதுதான் கிறிஸ்பா இருக்கணும், ஆனா ஸ்வீட்டா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா குருவாயூரப்பனுக்கு எல்லாருமே போய் சேரணும், அதுல இருந்து நாம கத்துக்க போறோம், அவ்வளவுதான். அப்படிங்கறதுல இவரும் அதை விட்டு வைக்கவில்லை. அந்த ஜம்பு தீபத்தினுடைய இந்த இத்தனை கண்டங்கள், அதில் உள்ள கண்டங்கள், சப்த தீபம் எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அதை பட்டத்திரி நமக்கு ஷார்ட்டா கொடுத்திருக்கார். அதுதான் இந்த 21வது தசகம். அததான் நாம இப்போ பார்க்க போறோம். அந்த 21வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகம். மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே கௌரி பிரதான வனித ஜனமாத்ர பாஜி சர்வேண மந்த்ரனுதிபிஸ் சமுபாஸ்யமானம் சங்கர்ஷணாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயத்வம். மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே. புவ அப்படின்னா பூமி, புவஹ அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. புவ அப்படின்னா இந்த பூமியோட, மத்யோத்பவே இந்த பூமியின் மத்தியில், மத்யோத்பவே புவ இந்த பூமியினுடைய மத்தியில், இலாவிருத்த நாம்னி வருஷே, இலாவிருத்தம் அப்படின்னு பேரை உடைய, இலாவிருத்தம் அப்படின்னு பேரை உடைய, வருஷேன கண்டம் அப்படின்னு பேரை உடைய ஒரு கண்டம். அந்த கண்டம் இப்ப தெரிஞ்சிடுது. இப்ப இந்த இலாவிருத்தம்ங்கிறது எங்க இருக்கு, பூமியினுடைய மத்தியில் இலாவிருத்தம்னு ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டாரு. செகண்ட் லைன்ல அந்த கண்டத்துல யார் இருக்கா அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லையா? வனிதா கௌரி பிரதான வனிதா ஜனமாத்திர பாஜி. வனிதான்னா பெண், வனிதா ஜன அப்படின்னா பெண்கள், வனிதா ஜனங்கள் அப்படின்னா பெண்கள், மாத்திரபாஜி பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய. கரெக்டா வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வனிதா பெண், வனிதா ஜன பெண்கள், வனிதா ஜனமாத்திர பாஜி பெண்கள் மட்டுமே பஜிக்கக்கூடிய. சரி, ஒரு பெண்கள் மட்டும் ஒரு இடத்துல குரூப்பா இருக்கா அப்படின்னா, சாதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கும் போது வீட்டை நிர்வகிக்கிறது ஒருத்தர் நிர்வகிப்போம். ஸ்கூலு அப்படின்னு எடுத்துட்டாலும், காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஒரு பிரின்சிபல் அப்படின்னு ஒரு ஹெட் இருப்பா. அதே மாதிரிதான் ஒரு நாடுன்னு எடுத்துட்டாக்க ஒரு சீஃப் மினிஸ்டர், கண்ட்ரின்னு எடுத்துட்டா ஒரு பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு ஹெட் இருந்துதான் அதை வழி நடத்துவார். அதே மாதிரி இந்த இலாவிருத்தத்தில் பெண்கள் மாத்திரமே இருந்து பஜிக்கக்கூடிய அந்த இடத்தில் யார் பிரதானமாக இருந்து வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தா கௌரி பிரதான. அப்ப அந்த கௌரி பிரதானமா இருக்கா அப்படின்னா யார் அந்த கௌரி? பரமேஸ்வரனின் பத்னியான பார்வதி, அவள் தான் இந்த இடத்தில் பிரதானமாக இருக்கிறாள். சரி, இவா இருக்கா, பிரதானமா இருக்கா, இவா எல்லாம் பூஜிக்கிறா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப பிரதானமா இருக்கா அப்படின்னா சரி, அப்ப பெண்கள் மட்டும்தான் அங்க இருப்பாளா? ஏன் ஆம்பளைகள்லாம் போக கூடாதா அப்படின்னா போக முடியாது, அவ்வளவுதான். போக கூடாதான்னா கூடாதுன்னு கிடையாது, போக முடியாது. அந்த இடத்திற்கு உரித்தான தனி ஒரு குணம், தனி ஒரு சாபம்னு சொல்லலாம்.
அந்த இடத்திற்கு. அது என்னங்கிறது நான் பட்டத்திரி அதை கடந்துதான் போயிருக்காரு. பட் என்னங்கிறதையும் நான் அந்த பாகவதத்திலேருந்து ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு அது என்ன சாபம் அப்படிங்கறத நான் இந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே நான் பின்னாடி சொல்றேன். அப்போ சர்வேன, அப்ப இவாள்லாம் பாஜி பூஜிக்கிறா அப்படின்னு சொல்றாளே, யார் பூஜிக்கிறா? சர்வேண மந்திர நொதிபி சமுபாசியமானம், மந்திர நொதிபிகி சமுபாசியமானம், மந்திரங்களால், நிறைய மந்திரங்களாலும் ஸ்தோத்திரங்களாலும் சேவிக்கப்படுகிறார் அப்படின்னு வருது. யாரு யார் சேவிக்கிறா அப்படின்னா பரமேஸ்வரன் சேவிக்கிறார். பரமேஸ்வரன் மந்திரங்களாலும் ஸ்தோத்திரங்களாலும் அவர் பூஜை பண்றார். நடாது இப்பதான் முதல் வரியில சொன்னா இவ அங்க ஆம்பளைகளே யாரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஜென்ஸே போக முடியாத இடத்துல பரமேஸ்வரன் மட்டும் வந்தாரா? எப்படி இருந்தார்? ஒரு கொஸ்டின் வருதா மனசுல? ரெண்டு விஷயம் நாம அதுல எடுத்து ஒரு விஷயம் அதுக்கு ஆன்சர் பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், அவரும் பரமேஸ்வரனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரூபம். அதனால பரமேஸ்வரனுக்கு அந்த இடத்தில் செல்வதற்கு தடை இல்லை. அர்த்தநாரி ஸ்வரூபம், அதை ஒன்ன மாத்திரம் இப்ப எடுத்துப்போம். அந்த பரமேஸ்வரன் ஸ்தோத்திரங்களாலும் மந்திரங்களாலும் பரமேஸ்வரனால் சேவிக்கப்படுகிறாள். அப்புறம் பரமேஸ்வரனால் படுவதோடு மட்டுமல்லாமல் கௌரியும் அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும், பார்வதியும் அங்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சேவிக்கிறார்கள். யாரை அப்படின்னு பார்த்தா சங்கர்ஷணாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயேத்வாம், சங்கர்ஷணன் என்று சொல்லக்கூடிய உன்னைன்னுட்டார். துவாம் தங்களை, குருவாயிரப்பா ஒன்ன சங்கர்ஷணனாக இருக்கக்கூடிய உன்னை. அங்க சங்கர்ஷன் அச்சாவதார ரூபத்துல இருக்கார். சங்கர்ஷணனாக இருக்கக்கூடிய உன்னை பரமேஸ்வரன் மந்திரங்களாலும் சோத்திரங்களாலும் துதிக்கிறார். பார்வதியும் துதிக்கிறாள். கூடவே அந்த அங்குள்ள இளாவிரதத்தில் உள்ள அத்தனை பெண்களும் துதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னை நான் சரணடைகிறேன், என்னை நீ அனுகிரகிப்பாயாகன்னு சொல்லி பட்டத்திரி அவருக்கு நமஸ்காரம் அவளால எங்க அப்படின்னு நமஸ்காரம் எல்லாம் பண்ண முடியறதா? மனசால நமஸ்காரம் பண்ணிக்கிறார். மானசீக நமஸ்காரம் தான் ஏற்றுக்கொண்டதாக குருவாயூரப்பன் கர்ப்ப கிரகத்தில் இருந்து சமிஞ்ஞை செய்கிறார். சரி, இது ஏன் ஒரு அர்த்தநாரியா மட்டும் இருந்த காரணத்தினால் அவர் எங்க இருக்க முடிஞ்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அங்க என்ன சாபம் வந்தது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அப்ப எல்லாரும் சகஜமா போய்கொண்டிருந்த இடம்தான் அந்த இளாவிரதம். அந்த இளாவிரதத்தில் ஒரு நாள் பரமேஸ்வரனும் பார்வதியும் தம்பதி சமேதராக அந்த இடத்தில் அந்யோன்யமாக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில், அந்த நேரத்துல இந்த ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் என்ன பண்ணா, பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆவல் சிந்தனைகள், அந்த ஆவல் மட்டும் மிகுந்து இருக்கும். எதுவுமே அதிகமா நம்மள மீறி பேலன்ஸ்ல இருந்து கொஞ்சம் லேசா தவறினா கூட போறோம். கொஞ்சம் அதிகமா நம்ம யோசிச்சு அந்த லெவலுக்கு நம்மள கண்ட்ரோல் வச்சுக்கல அப்படின்னாக்க கிடுகிடுன்னு என்ன செய்யறோம்னு தெரியாது, போயிடுவோம். இவ என்ன பண்ணிட்டா, கிடுகிடுன்னு எல்லாரும் போயிட்டா. எல்லாரும் அங்க போன உடனே தூக்கி வாரி போடுறது பார்வதிக்கு. அப்ப அவ பேசின்னு இருக்கிற அந்த பேச்சு, சம்பாஷணை, சமிக்ஞை எல்லாம் தடப்படும் போது எதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு தடை வந்ததுன்னா நம்ம என்ன பேசினோங்கிறது நமக்கு மறந்து போயிடும். அதோட கண்டினியூ நம்மளால பண்ண முடியாது ஜென்ரலா வீட்டுல பேசிட்டு இருக்கும் போதே. அத மாதிரி இருக்கும் பொழுது அந்த பேச்சின் தடை ஏற்படுகிறது. அந்த தடையினால் பார்வதி கோபம் கொண்டாளான, கோபப்படல, வெட்கப்பட்டாள். ஏன்னா தம்பதி சமேதராக அவர்கள் அந்த நேரத்தை அவளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவா உள்ள வரானோடனே ஐயோ இவாள்லாம் இத்தனை பேர் வந்துட்டாளே அப்படின்னு வெட்கப்பட்டு பார்வதி எழுந்து போயிடுறா அங்கிருந்து. அப்போ இவர் பார்க்கிறார். சிவன் பார்த்த பிறகு சரி, அவளுடைய மனதையும் சமாதானப்படுத்த வேண்டும், இவர்களுக்கும் இந்த புரிதல் வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இனி இந்த பிரதேசத்தில் எந்த ஆண்மகனும் வரக்கூடாதுன்னு சொல்லல. வந்தா எது பஸ்மம் ஆயிடுவா, அந்த நெற்றிக்கண் திறந்து அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் எந்த ஆண்மகன் உள்ள வந்தாலும் பெண்ணாக மாறிவிடுவான் அப்படிங்கிற சாபத்தை அங்க கொடுக்கறதுனால இங்க அப்படியே தப்பி தவறி யாராவது உள்ள வந்தாலும் அவளும் பெண்ணாகத்தான் மாறி போவார்கள். அதனால இந்த இளாவிரத தேசமே பெண்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய தேசம், அர்த்தநாரி வடிவமாக இருப்பதால் பரமேஸ்வரன் மட்டும் அங்கு சங்கர்ஷணனாக உன்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். பத்ராசனாமக இலாவிருத பூர்வ வர்ஷே பத்ரஸ்ரவோபிருஷிபிः பரிணோயமானம் கல்பாந்த கூட நிகமோத்பரண பிரவீணம்
ध्यायामि देवहयशीषतनुं भवन्तम्. இலாவிரதத்தோட இலாவிரத பூர்வ வர்ஷே, பூர்வன கிழக்கு, வர்ஷேன கண்டம், இலாவிரத பூர்வ, இலாவிரதத்திற்கு கிழக்கே, அந்த கிழக்கே இருக்கக்கூடிய கண்டமானது என்ன அப்படின்னு பார்த்தா பத்ராஸ்வம் அப்படிங்கிற நாமக்க அப்படி என்ற பெயரை உள்ள ஒரு கண்டம். அங்கு இருப்பவர்கள் யார்? பத்ராசிரவஸ்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் பத்ராசிரவம், அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கே அதான் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரஸ்ரவோபி ரிஷிபிகி, இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்கள். ரிஷி முனிவர்கள் எல்லோரும் பரிணோயமானம், இவர்களை ஸ்துதி பாடுகிறார்கள், ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். யாரு? இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாரும் அந்த பத்ராஸ்ரவ தேவ வருஷத்தில் இருக்கக்கூடிய பத்ரஸ்ரவ வசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரே பேர் தான். அங்க இருக்கிற அத்தனை ரிஷிகளுக்கும் தனித்தனியா பேர் இருக்கா அப்படின்னா கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ரிஷி முனிவர்களுக்கும் அதான் பேர். அதனால ஒரே பேரில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் எல்லோரும் நன்றாக சோஸ்திரம் செய்தார்கள். சோஸ்திரம் கல்பாந்த கூட நிகமோத்தரண பிரவீணம். கல்பாந்த, கல்பம், கல்ப அந்த அப்படின்னு பிரிக்கணும். கல்பத்தின் முடிவு வரையில், கல்பத்தின் முடிவில் இப்ப என்ன ரூபத்தில் இவா பூஜை பண்ணான்னு தெரியணும். முதல்ல இலாவிரதத்துல என்ன ரூபத்துல பூஜை பண்ணா? பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தில் சங்கர்ஷணனாக பூஜை செய்தார்கள் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இதை இங்க இலாவிரதத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பத்ராஸ்வம் என்று சொல்லக்கூடிய இந்த கண்டத்தில் இவர்கள் என்ன ரூபத்தில் பூஜை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாமி எந்த ரூபத்துல இருக்கார்? குதிரையோட தலை, குதிரையோட தலை உள்ள மூர்த்தியை, அதாவது பத்ரஸ்ரவ ரிஷிகள் எல்லாரும் ஹயக்ரீவ மூர்த்தியை பூஜித்தார்கள், வணங்கின்னு இருக்கா. அப்போ அவரோட பெருமை எப்ப தெரிஞ்சது? கல்ப அந்த கல்பத்தினுடைய இந்த கல்பத்துல என்ன பண்ணினா, கல்பத்தோட முடிவுல எப்படி இந்த ஹயக்ரீவரா இவர் வந்தார்? மது அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். மதுங்கிறவன் அசுரன் பிரம்மதேவன்ட்டு வேதங்களை எல்லாம் பாதாளத்திற்கு அபகரிச்சுட்டு போயிட்டான். அபகரிச்சுட்டு போன பிறகு பகவான் ஹயக்ரீவ மூர்த்தியாய் வந்தார். கழுத்துக்கு மேல குதிரை முகமாகவும் கழுத்துக்கு கீழே மனித உருவமாகவும் இருந்து கொண்டு பாதாளம் வரைக்கும் போய் வேதங்களை மீட்டுண்டு வந்தார் அப்படின்னு நம்ம அதை முன்னாடியே நம்ம அதற்குரிய அர்த்தத்தை நம்ம ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கல்பாந்த கல்ப அந்த கல்பத்தின் முடிவில் கல்பாந்த கூட நிகம உத்தரண பிரவீணம். உத்தரணம்னா உத்தாரணம் பண்றது, அதிலிருந்து காப்பாற்றி வெளிக்கொண்டு வருவது. கல்பத்தின் முடிவில் மறைஞ்சிருந்த வேதங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வரும் பொழுது எந்த ரூபத்தில் இருந்தீரோ அதை கொண்டு வருவதில் திறமைசாலியாக இருந்த, அதை கொண்டு வரும் பொழுது நீங்கள் எப்படி கம்பீரமாக மிடுக்காக இருந்தீரோ அந்த ரூபத்தில் க்ஷய சீர்ஷ தனும் ஹயக்ரீவ சரீரம் படைத்தவராக பவந்தம் அப்படி நீங்க வரும்பொழுது அவ்வளோ மிடுக்கா இருந்தேன். அந்த மிடுக்கு எனக்கு இப்ப கர்ப்ப கிரகத்துல குருவாயூரப்பா ஒன்ன நான் அந்த நிலையில் இப்பொழுது நான் தரிசிக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னை நான் தரிசிக்கிறேன், தியானம் செய்கிறேன், உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் இதுல இங்க இலாவிரதம் அதுல முதல்ல இலாவிரத தேசத்தில் பெண்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய இடத்தில் கௌரியும் பரமேஸ்வரனும் பிரதானமாக இருந்து கொண்டு அந்த இடத்தில் சங்கர்ஷணனாக பூஜை செய்கிறார்கள். இங்க இலாவிரதத்தின் கிழக்கு பாகத்தில் பத்ராஸ்வம் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷி முனிவர்கள் எல்லோரும் ஹயக்ரீவரின் ரூபத்தில் வழிபடுகிறார்கள். இங்க இருக்கிறவாளுக்கு ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लादमुख्य पुरुषैः परिषेव्यमाणम् उत्तुङ्गशान्तधवलाकृतिमेकशुद्धज्ञानप्रदम् नरहरिम् भगवन् भवन्तम् ध्यायामि. குருவாயூரப்பா உன்னை தியானிக்கிறேன் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தையே அவர் ஆரம்பிக்கிறார். எங்க இருக்க உன்னை தியானிக்கிறேன்? எந்த ரூபத்தில் இருக்கிற உன்னை தியானிக்கிறேன்? இப்போ அது திருப்பி ஜியோகிராபிக்கு நம்ம வரப்போறோம்.
ஹரிவர்ஷ வர்ஷே தட்சிணகதே ஹரிவர்ஷ வர்ஷே. தட்சிணன தெற்கு பக்கத்தில், தெற்கு பக்கத்தில் எந்த இலாவிரதத்திற்கு தெற்கே. இப்ப இலாவிரதத்தை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் மெயினா. அந்த இலாவிரதத்திற்கு கிழக்கு இருக்கிறத பார்த்தாச்சு, தெற்கே இருக்கு. இப்போ இலாவிரதத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஹரிவர்ஷ வர்ஷே, ஹரிவர்ஷம் என்று சொல்லக்கூடிய கண்டம், அந்த கண்டத்தில் முக்கியமா யாரை, அந்த அந்த முக்கிய புருஷனானவன் யார், அங்க இருக்கக்கூடிய முக்கிய புருஷை பிரஹ்லாத, அங்க இருக்கக்கூடிய முக்கிய புருஷன் பிரஹ்லாத புருஷைகி, அந்த பிரஹ்லாதனை தலைவனாக கொண்ட மற்ற பக்தர்கள். பிரஹ்லாதன் மட்டும்தான் அங்க இருக்கானா? இல்ல, அது ஒரு பெரிய கண்டம். அந்த கண்டத்தில் நிறைய பேர் இருக்கா. அப்ப பிரஹ்லாதனை தலைவனாக கொண்ட ஒரு கண்டம். அந்த கண்டத்தில் இருப்பவர்கள் பரிசேவியமானம் அப்படின்னா சேவிக்க அவர்களால் நீ சேவிக்கப்பட்டாய், அவர்களால் நீ வணங்கப்பட்டாய். உன்னை எல்லோரும் வணங்கினார்கள், அவர்களால் நீ வணங்கப்பட்டாய். எப்படி இருந்த நீ எப்படி இருந்த குருவாயிரப்பான்னா, உத்துங்க சாந்த தவள ஆக்கிருதிம் ஏகசுத்த ஞான பிரதம். உத்துங்க சாந்த தவள ஆக்கிருதிம், ஆக்கிருத்தின உருவம், ரூபம். எந்த ரூபம்? உத்துங்கன்னா உயர்ந்த, சாந்தன்னா சாந்தமான, உங்களுக்கு தெரியும். தவள ஆக்கிருத்தின வெள்ளவளேர்னு ஒரு உருவம். அப்படி ஒரு ஆக்கிருதி உனக்கு. ஏக சுத்த ஞான பிரதம், ஒரே சுத்தமான ஞான மூர்த்தியாக நீ இருந்தாய். எல்லோருக்கும் ஞானத்தை கொடுப்பவனாக நீ இருந்தாய். எந்த ரூபத்தில் இருந்தாய்? நரஹரிம், நரசிம்ம ரூபத்தில் இருந்தாய். அப்படிப்பட்ட பகவானே, உன்னை நான் தியானிக்கிறேன். இப்ப ஹரிவர்ஷம் அப்படிங்கிற கண்டத்தை இப்ப வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு இந்த கண்டம் எங்க இருக்கு அப்படின்னா இலாவிரதத்திற்கு தெற்கு பக்கத்தில் இருக்கு. இந்த வருஷத்தில் நரசிம்ம மூர்த்தியாக பகவான் அங்க இருக்கிறார். அப்ப திவ்ய ரூபத்துடன் பிரகாசமா காட்சி தர உயர்ந்த சாந்தமான ஒரு வெள்ளை ஸ்வரூபம், ஞானமே பிரதானமாக வடிவெடுத்தவர். அப்படி ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை பரமபாகவதனான பிரகலாதன் அந்த கண்டத்தில் உள்ள புருஷர்களோடு சேர்ந்து, அது ஒவ்வொரு கண்டத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எல்லோரோடையும் சேர்ந்து அவன் ஆராதித்து வந்தார். அப்பேற்பட்ட நரசிம்மமூர்த்தியே, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். இப்ப பிரகலாத சுவாமி நரசிம்மமூர்த்தியை பார்த்து பிரார்த்தனை பண்றார். என்ன பிரார்த்தனை அவர் கேட்கிறார்? உலகத்திற்கு க்ஷேமம் உண்டாகட்டும் கேட்கிறார். நரசிம்மனை பார்த்து அவருடைய கோபம் எல்லாம் தணிஞ்சு இப்ப இந்த இதுல இருக்கும் பொழுது இங்க நரசிம்மமூர்த்தியா அவர் வழிபட்டு வர இடத்துல இங்க இந்த உலகத்திற்கெல்லாம் க்ஷேமம் கிடைக்கணும், துஷ்டர்களிட மனசுல இருக்கிற தோஷம் எல்லாம் விலகணும், உலகத்துல யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான பொறாமை உணர்வுமே இல்லாம இருக்கணும், ஒருத்தருக்குரிய க்ஷேமத்தை தான் அடுத்தவா யோசிக்கணும், அவளுக்கு என்ன நன்மை கிடைக்கணும், அதை நம்மளால எந்த அளவுக்கு அவளுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறதான் எல்லாரும் நினைக்கணும். எல்லாருக்கும் மனசுல சாந்தி கிடைக்கணும்னு இன்னும் மேல 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 நிறைய பிரார்த்தனைகளை சொன்னதாக பாகவதத்துல சுகர் அப்படியே ஒரு பெரிய அப்படியே நரசிம்ம அவதாரத்துல பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அதுலயும் சொல்றார், இந்த பூகோள சரித்திரத்தை சொல்லும் பொழுதும் இதுலயும் சொல்றார். அந்தந்த ரூபத்துல இருக்கிற சங்கர்ஷணனை சரி இவாள்லாம் அங்கங்க பிரார்த்தனை பண்ணாளேன்னு எல்லாருடைய மனசுலயும் தோணும். சங்கர்ஷணனா அங்க பிரார்த்தனை பண்ணா, ஹயக்ரீவரா அடுத்ததுல பிரார்த்தனை பண்ணா, நரசிம்மரா இங்க பிரார்த்தனை பண்ணா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் பண்றாளே, நம்மளும் எப்படி பண்றது அப்படிங்கிற யோஜனை வரவாளுக்கு இதுல ரொம்ப ஈஸியா நமக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஆனா பாகவதத்துல ஒவ்வொருத்தரையும் எப்படி சொல்றது, என்ன மந்திரங்களை சொல்லி என்ன ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுறதுங்கிறதுக்குரிய ஸ்லோகங்கள்லாம் பாகவதத்துல இருக்கு. ஆனால் அத்தனையையும் நம்மால் சொல்ல முடியுமாங்கிறதுக்காக பட்டத்திரி ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டாரு, இவரை மாதிரி யாராலையும் முடியவே முடியாது. நீ என்ன பண்ணு, உனக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நான் என்ன சொன்னேன், இந்த ஃபுல்லா ஜியாகிரபி என்னன்னு சொல்லிட்டேன், இங்க யார் இருப்பான்னு சொல்லிட்டேன், எந்த ரூபத்துல வழிபடுவான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். நீ இந்த ஸ்லோகத்தை மட்டும் படிச்சா நீ சங்கர்ஷணனை வழிபட்டா மாதிரி அர்த்தம். இலாவிரதத்துக்கு போய் அடுத்த ஸ்லோகத்தை படி, அதோட கிழக்கு பக்கத்துல இருக்கிற ஹயக்ரீவனை போய் வழிபட்டா மாதிரி உனக்கு அர்த்தம் அப்படின்னு உனக்கு எல்லாத்தையும் உன் கைக்குள்ளேயே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி புட்டு 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 கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்திருக்க. நீ இதையெல்லாம் இந்த நாராயணியத்தில் பட்டர் எழுதிய இந்த ஒரு தசகத்தை படிச்சாலே அத்தனை மூர்த்திகளையும் வழிபட்ட அத்தனை பலன்களும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இவர் கடைசியில சொல்லவும் சொல்றார் அவரே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தசகம் இது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு
நரசிம்மன் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த நரசிம்மனை வழிபடும் போது பிரகலாதன் இவ்வளவு நன்மைகளை நமக்காக இந்த இலாவிரதத்தின் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹரிவர்ஷ வருஷத்தில் அவரை ஆராதித்துக் கொண்டு நமக்காக கேட்கிறார்ங்கிறத இந்த ஸ்லோகத்துல அவர் எடுத்து சொல்கிறார். वर्षे प्रतीचि ललितात्मनि केतुमाले लीला विशेष ललित स्मित शोभनाङ्गम् लक्ष्म्या प्रजापति सुदैश्च निषेव्यमाणम् तस्या प्रियाय धृतकामतनुम् भजे त्वाम्. वर्षे प्रतीचि லலிதாத்மனி கேதுமாலே. பிரதீச்சி லலிதாத்மனி. பிரதீச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இலாவிரதத்திற்கு மேற்கு பக்கத்தில், இலாவிரதத்திற்கு மேற்கு பக்கத்தில் லலிதாத்மனி. லலிதம்னாலே அழகு, லலித ஆத்மனினா அழகான ரூபத்தை கொண்ட, கேதுமாலே கேதுமாலம் என்று சொல்லக்கூடிய வருஷே கண்டத்தில். எப்படி பிரிச்சுக்கணும்? வருஷே அப்படின்னா கண்டம், முதல்லயே வந்துட்டா கண்டம் அப்படி பார்க்க கூடாது. அவர்கள் அதற்குரிய நடை எழுதும் போது அப்படி இருக்கும். நாம தான் அர்த்தத்தை பிரிச்சு புரிஞ்சுக்கணும். வருஷே பிரதீச்சி லலித ஆத்மனி கேதுமாலே. பிரதீச்சின்னா இலாவிரதத்திற்கு மேற்கில் உள்ளது, லலித ஆத்மனின்னா மிக மிக அழகான ஸ்வரூபத்தை கொண்ட கேதுமாலம் என்று சொல்லக்கூடிய கண்டத்தில், அந்த கண்டத்தில் லீலா விசேஷ லலிதஸ்மித சோபனாங்கம். ஏற்கனவே அழகு அழகுன்னு சொல்லிட்டு வரா, இதுல இன்னும் லீலா விசேஷ லலித ஸ்மித சோபனாங்கம். அப்ப லீலைனா விளையாட்டு, ரொம்ப அழகான விளையாட்டு, விளையாட்டுகளாலும் லலித ஸ்மித அழகான புன்சிரிப்பாலும், லீலா விசேஷம் விளையாட்டு லீலைகளாலையும், லலித ஸ்மிதம் அழகான புன்சிரிப்பினாலையும், சோபனாங்கம் சோபிக்கிறதுன்னு பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரகாசித்து கொண்டிருக்க கூடிய அவயங்களை உடையவராக யாரு? பகவான். நீ என்ன ரூபம்னு சொல்ல வரல, அவருடைய ரூபத்தை டிஸ்கிரைப் பண்ணிடுறார் முதல்ல. அப்படி உள்ள ரூபத்தை கொண்டவரை இப்ப யார் யாரெல்லாம் அங்க பூஜை பண்றா அப்படின்னு பார்த்தா, 3வது லைன்ல என்ன கொடுத்திருக்கார்? லக்ஷ்மியா. லக்ஷ்மி பூஜை பண்றா. லக்ஷ்மியோட கூட பிரஜாபதி சுதைஷ்ச. பிரஜாபதினா பிரம்மா. பிரம்மாவினுடைய பிரஜாபதி சுதைஷ்சன்னா பிரம்ம புத்திரர்கள். யாரு? சனத்குமாரர்கள். பிரம்மபுத்திரர்களான அந்த சனத்குமாரர்கள் இவர்கள் எல்லோரும் எல்லாராலும் பூஜிக்கப்படுகிறார், எல்லாராலும் ஸ்துதி பாடப்படுகிறார். லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஷ்ட நிஷேவ்யமானம். அப்ப எல்லாரும் ஸ்துதி பாடுகிறார்கள், மந்திரத்தாலும் ஸ்தோத்திரங்களாலும் அவரை ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தஸ்யா பிரியாய, அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு பிரியமானவனான என்ன ரூபம்? இன்னும் ரூபத்தையே சொல்லல, இன்னும் ரூபத்தையே சொல்லாம வட்டத்திலே சஸ்பென்ஸ்லயே வச்சுட்டு வர்றார். திருத காமதனும் பஜேத்வாம். காம ரூபத்தில் இருக்கிறார்ங்கிறார். காம ரூபத்தில் என்னது இது? காமனாகவா பகவான் காட்சி அளிச்சிருக்காருன்னா இல்ல, அதுதான் மதன கோபால ரூபம் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. மதன கோபால ரூபத்தில் அந்த இடத்தில் இருக்கிறார் அவர். கேதுமாலத்தில் லக்ஷ்மிக்கு பிரியமானவராக இருக்கிறார். லக்ஷ்மியாலும் பிரம்மபுத்திரர்களாலும் பூஜிக்கப்பட்டவராக அந்த இடத்தில், மிக மிக அழகான இடம், லீலைகள் எல்லாம் நடத்திய இடம், அந்த இடத்தில் அவர் வசித்து இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் எல்லோராலும் பூஜிக்கப்படுகிறார். மிக மிக அற்புதமான ஸ்வரூபமாக நீ இங்க இருக்கியே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அப்படியே மெய்மறந்து பாக்குறார். அந்த ஸ்வரூபத்தை கண்ணு முன்னாடி கர்ப்ப கிரகத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கிறார். நிறுத்திட்டு அப்படியே கண்ணால ஜலம் வழிய வழிய மானசீகமா நமஸ்காரம் பண்றார். என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள், என்னை அனுகிரகின்னும் போது சமிஞ்சையால தலையாட்டுறார் குருவாயூரப்பன். பட்டத்தில் நெகிழ்ந்து போய் அடுத்த ஸ்லோகத்தை பாடுறார். ரம்யேப்யுதேச்சி खलु रम्यकनाम्नि वर्षे तद्वर्षनाथमनुवर्य सपर्यमाणम् भक्तैकवत्सलममत्सरहृत्सुभान्तम् मत्स्याकृतिम् भुवननाथ भजे भवन्तम्. புவனநாத அப்படின்னா இந்த புவனம்னா உலகம், இந்த உலகத்திற்கெல்லாம் நாதனான குருவாயூரப்பா. உதீச்சி கலு ரம்யே உதீச்சி கலு ரம்யக நாம்னி வர்ஷே. உதீச்சி கலு அப்படின்னா இலாவிரதத்திற்கு வடக்கில், இலாவிரதத்திற்கு வடக்கில் இருக்கக்கூடிய ரம்யக நாம்னி, ரம்யகம் என்ற பெயர் உள்ள, பேர்லயே ரம்யகம், ரம்யகம் என்று பெயரை கொண்ட ரம்யே, ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் ரம்யே, மிக மிக அழகு வாய்ந்த
ரம்யே, மிக மிக ரம்யகம்னு பேர் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கேதுமாலமே அழகுன்னு சொல்லிட்டோம் நம்ம. இப்ப கேதுமாலத்தை விட இந்த ரம்யகம் இன்னும் அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, அழகு வாய்ந்ததான வர்ஷேபி அந்த கண்டத்திலும் கூட தத்வர்ஷநாத மனு, தத்து வருஷநாத மனுவர்ய, தத்வர்ஷநாதன்னு இருக்கும் அந்த வார்த்தை, அதை பிரிக்கணும். தத்து வருஷநாத மனுவர்ய சபர்ய வானம், அந்த கண்டத்திற்கு தத் வருஷநாத, நாதன தலைவன், வருஷன கண்டம், தத் வருஷன அந்த கண்டம், நாதன அந்த கண்டத்தின் தலைவன். இப்படி நம்மளால அர்த்தம் கொண்டு போயிட முடியும் வார்த்தையை பிரிச்சோம்னா. மனுவர்ய சபர்யமானம், மனு அதற்கு தலைவன் யார் அப்படின்னு பார்த்தா மனு. எந்த மனு? வைவஸ்வத மனு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மனுவால் நீ ஆராதிக்கப்படுகிறாய், பூஜிக்கப்படுகிறாய். அந்த மனு ஹெட்னா அவளுக்கு கீழே நிறைய பேர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 4 ஸ்லோகம் படிச்சதுனால அது எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பேன். என்ன வடிவில் இருக்கார்? பக்தைக வத்சலம் அமத்சர, அந்த பக்தர்கள் எல்லோரும் அங்க மனு சிரேஷ்டர் பூஜிக்கிறார். மனு சிரேஷ்டர்னா ஒரு மிக உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். பூஜிக்கிறார். பக்தைக வத்சலம், அங்க நீ எப்படி இருக்க, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காருன்றத சொல்லிடுறார். பக்தர்களுக்கு வாத்சல்யத்தை கொடுக்கக்கூடியதாக, எல்லா பக்தர்களையும் வாத்சல்யம் எப்ப வரும் அப்படின்னா அதுவும் ஒரு லவ் தான். ஆனா அந்த வாத்சல்யம்ங்கிற வேர்டை நம்ம எதுக்கு போடுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் குழந்தைகள், அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஒரு அம்மா அரவணைச்சுக்கிற மாதிரி நம்மள அரவணைச்சுப்பா. அப்படி பக்தர்களுக்கு மிகவும் வாத்சல்யத்தை கொடுக்கக்கூடியவராக, பிரியமானவராக. அமத்சர கிருத்சோ அப்படின்னா என்ன பொறாமைகள், என்ன தோஷங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும், ஒரு அம்மா எங்கேயாவது குழந்தைகள்கிட்ட தோஷம் இருந்தா பாப்பாளா? அந்த மாதிரி எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வாத்சல்யம்ங்கிற ஒண்ணுத்துல அமுங்கி போயிடும். அந்த வாத்சல்யத்துல அவை தோஷங்களை எல்லாம் விலக்கி அப்படியெல்லாம் பாந்தம் அப்படி பிரகாசிப்பவரும். அமத்சர ஹிருத்சு பாந்தம் அப்படின்னா பிரகாசித்தல். அப்படி பிரகாசிக்க கூடிய என்ன ரூபத்தில் இருக்கிறார்? மத்ஸ்யாகிருதி, மத்ஸ்ய ரூபத்தில். புவனநாத, இந்த புவனங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவரே குருவாயூரப்பா, பஜே பவந்தம், மத்ஸ்யமூர்த்தியாக இங்க காட்சி தரியே, உன்னை நான் பஜிக்கிறேன், உன்னை தங்களை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த கலு ரம்யகனாம்னி, ரம்யகம்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில், ரொம்ப அழகான இந்த தேசத்தில் வைவஸ்வத மனு போன்றவர்களால் பூஜிக்கப்பட்டவராக மத்ஸ்ய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய உன்னை நான் பஜிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி 5வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். பர்ஷம் ஹிரண்மய சமாஹ்வயமௌத்தராகம் ஆசீனமத்ரி திருடகர்மடகாமடாங்கம் சம்சேவதே பித்ருகண பிரவரோர்யமாயம் தம் த்வாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். பகவன் பரசின்மயாத்மன். பரசின்மயாத்மன் அப்படின்னா சின்மயாத்மன், பரசின்மய ஆத்மன். எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும் பொழுது மிகவும் பரிசுத்தமான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிகவும் பரிசுத்தமான ஞான வடிவம் கொண்ட பகவானே. யாரை கூப்பிடுற? ஃபர்ஸ்ட் குருவாயூரப்பனை தான். எல்லாமே குருவாயூரப்பன் தானே அவரை பொறுத்த வரைக்கும். குருவாயூரப்பா, மிகவும் பரிசுத்தமான ஞான வடிவம் கொண்டவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஹிரண்மய சமாஹ்வயம், ஹிரண்மய சமாஹ்வயம் ஔத்தராகம் அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். ஹிரண்மயம்னா கோல்டு கலர். ஹிரண்மயம் அப்படின்னாக்க அப்படின்னு பேரு. எதுக்கு? இந்த கண்டத்துக்கு ஹிரண்மயம் அப்படின்னு இந்த கண்டத்துக்கு பேர். ஹிரண்மய அப்படிங்கிறது இந்த கண்டத்தினுடைய பெயர். என்ற பெயரை உடையதும் ஔத்தராகம் வடக்கில் உள்ளதும், வடக்கு திக்கில் உள்ளதும். ஹிரண்மயம்னு பேரு. அந்த கண்டத்தில் வடக்கே இருக்கக்கூடிய குரு கண்டம். ஹிரண்மயமே ஒரு கண்டம், அதுக்கு வடக்குல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு பேரை உள்ள ஒரு கண்டம். அந்த கண்டத்தில் வடக்கு திக்கில் உள்ள வருஷே, அந்த வருஷத்தில் கண்டத்தில் ஆசீனம், ஆசீனம் அத்ரி இருக்கா? ஆசீனம் அத்ரின்னு பிரிக்கணும். ஆசீனம்னா இருத்தல், ஆசனம்னா அமர்றதுக்கு ஆசனம் போடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஆசீனம்னா அங்கு இருக்கக்கூடியவரான அப்படின்னு கொண்டு வர. அத்ரி திருதி கர்மட்ட காமட்டாங்கம், கர்மட்ட காமட்டாங்கம்.
இப்போ ஒரு மலையையே தாங்குபவராக. இப்ப மலையை தாங்குபவர் அப்படிங்கிற ரூபம் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னு உங்களுக்கு டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த மலையை தாங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் கூட தான் சுண்டு விரல்ல தூக்கி பிடிச்சிட்டு நின்றாரு கோவர்தனகிரிய அப்படின்னு டக்குன்னு கிருஷ்ணருக்கு போகாம மந்திரமலையை வாசுகியை நாணாக்கி மந்திரமலையை மலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைஞ்சாலோ இல்லையோ, அப்போ அந்த மலையை தாங்கினது யார்? பகவான் எந்த மூர்த்தியாக தாங்கினார்? கூர்மாவதாரமாக ஆமை வடிவில் அந்த ஸ்வரூபம் சக்தி வாய்ந்த கர்மடாங்கம்னா மலையை தாங்குவதில் சக்தி வாய்ந்த ஒரு ஆமையின் ஸ்வரூபத்தை உடையவரான உங்களை யாரெல்லாம் இப்ப பூஜிக்கிறா, யார் ஆராதிக்கிறாங்கிறத இன்னும் சொல்லவே இல்லை. என்ன ஸ்வரூபம்னு சொல்லிட்டாரு. இப்போ யார் இப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை ஆராதிப்பவர்கள் யார்? பித்ருகண கொடுக்கிறார். சம்சேவத்தே பித்ருகண, உங்களை சேவிக்கிறார்கள் யார் அப்படின்னா பித்ருகண, பித்ருகணங்கள், பித்ருகண பிரவரோர்யமாயம். இந்த பித்ருகணங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் அரியமா. இதை நம்ம முன்னாடியே பார்த்து இந்த பேர் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பூமாதேவி கிட்டேந்து அந்த இதெல்லாம் எல்லாம் பூமிய திருப்பி எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு பசு ரூபம் கொண்டு அது ஓடும் பொழுது ஒவ்வொரு இதுல இருக்கவாளுக்கும் ஒரு பால் கறக்கிறதுக்காக அந்தந்த பாத்திரங்கள்னு சொல்லும் பொழுது பித்ருலோகத்தில் இருப்பதில் முதன்மையானவர் அரியமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேர் ஞாபகத்தில் இருக்கும். அந்த அரியமா என்பவர் தன் கூட இருக்கிற அத்தனை பித்ருகணங்களோட கூட சேவிக்கிறார். அப்படிப்பட்ட உன்னை நான் பூஜிக்கிறேன், பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பகவான் ஞானஸ்வரூபியானவன் ரம்யகத்தின் வடக்கே உள்ள ஹிரண்மய கண்டம் அங்க கூர்மாவதாரமாக உன்னை வணங்குறாளே எல்லாரும். மந்திரமலையை மத்தாக்கின, வாசுகியை கயராக்கின. அப்படி இருக்கும் பொழுது அந்த மலையை தாங்குவதற்காக நீ கூர்மாவதாரம் எடுத்தாய். அப்போ தாங்கறதுக்கு சக்தி வாய்ந்தவனாய் இருந்த நீ, அதனால நீ அந்த ரூபத்தில் அங்க வந்த குருவாயூரப்பா. அப்படி இருக்கிற உன்னை யார் பூஜை பண்ணா அப்படின்னா பித்ருக்களின் தலைவரான அரியமாவோட சேர்ந்து பித்ரு கணங்கள் உன்னை பூஜித்தாரே. அப்படிப்பட்ட ஞானமே வடிவெடுத்த உன்னுடைய ஸ்வரூபத்தை நான் தியானிக்கிறேன். குருவாயூரப்பா அந்த ஸ்வரூபத்தில் நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ந்தான் குருவாயூரப்பன். கிஞ்சோத்தரேஷு குருஷோ பிரியயா தரண்ய சம்சேவிதோ மகிதமாத்ரனுதி பிரபேதைஹி தம்ஷ்டாக்ரகிருஷ்டஜனபிருஷ்டகரிஷ்டவர்ஷ்மா த்வம் பாஹி விஜ்ஞனுதயஞவராகமூர்த்தே. கிம் ஷோத்தரேச்சு. இப்ப ஹிரண்மய கண்டம் அத பார்த்தாச்சு. அந்த கண்டத்திற்கு வடக்கே இப்ப திருப்பி போறார். இப்ப விஞ்ஞனுத யஞ வராக மூர்த்தி, மகான்களால் யஞ வராக மூர்த்தி, விஞ்ஞனுத மகான்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர் யஞ வராக மூர்த்தியான குருவாயூரப்பா அப்படின்னு முன்னாடியே கூப்பிட்டுட்டார். உத்தரேஷு குருஷு, உத்தர குரு, உத்தரேஷு குருஷு, குரு கண்டம்னு பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல, அதனுடைய வடக்கு பக்கத்தில். இப்ப அதுக்கு வடக்க பிரியா, பிரியையான, ரொம்ப பிரியமான, பாரியமான, தரண்யா பூமி தேவியால. அப்போ இந்த பூமி தேவியால மகித மந்திர நுதி பிரவேதைகி, பூமாதேவி மிக மகிமை வாய்ந்த மந்திரங்களும் ஸ்தோத்திரள் இதெல்லாத்தாலையும் ஒன்னு பூஜை பண்றா. ஏன் பூமாதேவி பூஜை பண்றா? எல்லாருக்கும் இது தெரிஞ்சு, இதுவும் தெரிஞ்ச வராக அவதாரம் நம்ம பார்க்கும்பொழுது இதை பார்த்துட்டோம் முன்னாடியே. ஏன் பூஜை பண்றா அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஜெகத்திற்கு காரணம், அதாவது ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணான்? ஜலத்திற்குள்ள பூமியை எடுத்துட்டு போயிட்டான். அங்க மதுங்கிற அரக்கன் வேதத்தை கொண்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணா? பூமியை கொண்டு போயிட்டான். பூமியை ஜலத்துக்குள்ள எடுத்துட்டு போன உடனே அதை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஏற்ற உருவம் எது அப்படின்னு பார்த்தா பன்றி உருவம். வெறும் பன்னியா வந்தா யாருக்கும் ஈஸ்வர பாவனை எல்லாம் உண்டாகாது. அதனால யஞவராக மூர்த்தியாக அவர் அவதாரம் பண்ணார். ஏன் யஞ வராக மூர்த்தி? அது என்ன வராகம்னாலும் பண்ணி யஞ வராக மூர்த்தினா அப்படி என்ன பெரிய எது அப்படின்னு பார்த்தா, யஞத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரம், இப்ப ஒரு யாகம் பண்ணணும்னா அதற்கு எவ்வளவு பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவா இல்லையா? அத்தனை பாத்திரங்களும் வராக மூர்த்தியினுடைய அவயங்களில், அவருடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி ஒண்ணு ஒரு பார்ட்டா இருந்தது. அப்படி அவருடைய அவயங்கள்ல இருந்தது. அப்படி அவதரிச்ச போதே பிரம்மா மரீச்சி வாழ்னா
அப்படியே அவரை துதிச்சிருக்கா. எங்க வராக மூர்த்தியாகவே துதிச்சிருக்கா. பூமி தேவி பகவானுக்கு மனைவியானாலும் அசுரன்டேந்து தன்னை பகவான் காப்பாத்துறான். அப்படி அளவு கடந்த பக்தியோட அந்த உத்தர அப்படி என்னதான் பகவானுக்கு மனைவியா இருந்தா கூட எப்படி ஒரு அசுரன் கிட்டேந்து தன்னை தண்ணிக்குள்ளேந்து காப்பாத்தி எடுத்துன்னு வந்தார் அப்படிங்கறத மனசுல நினைக்கும் பொழுது அவருக்கு இந்த உத்தர குரு அப்படிங்கிற கண்டத்துல யஞவராக மூர்த்தியாக அவரை அங்கு அந்த அவதாரத்தை அந்த இடத்தில் அந்த சுவாமியை அந்த இடத்தில் வைத்து அவள் ஆராதித்து வந்தார். இப்ப இந்த ஜகத்திற்கு காரணமானவரே இவர் தான், நாராயணன் தான். அப்படி இருக்கிற இவர் பன்னி உருவம் எடுத்தவரான இந்த பகவான் பூமி தேவியான என்னை எப்படி கொண்டு வந்தார்? இப்ப அவளே சொல்றா, பூமி தேவியான என்னை எப்படி பூமியிலேருந்து கொண்டு வந்தா அப்படின்னா, தம்ஷ்டாக்கிர கிருஷ்ட கனபிருஷ்ட கரிஷ்ட வர்மா. தம்ஷ்டானா கோரை பற்கள்னு அர்த்தம். தம்ஷ்டானா அந்த கோரை பற்கள். அந்த கோரை பற்கள் அவ்வளவு பெரிய உருவம் எடுக்கிறாரு. அந்த உருவம் எடுத்த உடனே அந்த கோரைப்பல்லோட நுனி இருக்கே, அது எங்க போய் குத்துறது அப்படின்னா, அந்த கோரைப்பல்லோட நுனி மேகத்தை போய் குத்தி கிழிக்கிறதாம். கோரைப்பல்லோட நுனி போய் மேகத்தை போய் கீழேர்ந்து இவர் எடுக்கிற பூமி இதுல இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு பூமி. தண்ணியில இருந்து அவர் எடுக்கணும், கடல்ல இருந்து. இவர் அதுக்குள்ள போய் எடுக்கிறார். இங்க இருக்கிறவர் அத்தனை பெரிய உருவம் எடுக்கும் பொழுது அவருடைய கோரைப்பல்லானது ஆகாயத்தில் இருக்கும் மேகத்தை போய் குத்தி கிழிக்கிறது. அவ்வளவு பெரிய உருவம் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த வார்த்தை தம்ஷ்டாகிர கிருஷ்ட கனபிருஷ்ட. அப்ப பாகத்தை உடையதும் அப்படியே கனமா, அப்படி ஒரு கனத்த சரீரை, மிகப்பெரிய சரீரத்தை உடையவரானவும் கனபிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா. அப்பா அந்த எப்படி மகிமை வாய்ந்த மந்திரம் ஸ்தோத்திரத்தால உன்னை எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கிறாள்னாலும் அப்பேற்பட்ட ஒரு கரிஷ்ட, அப்படி ஒரு கம்பீரமான சரீரத்தை உடையவரான அப்பேற்பட்ட வராக மூர்த்தியே. அததான் அவர் என்ன பண்ணிட்டார், யஞ வராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்றது இதுக்கு பொருளாக இருந்தாலும், பூமி தேவி ஜபித்திர மந்திரம் தான் இதுல மிகச்சிறந்ததாக இருந்தான். பூமி தேவி இந்த இடத்துல அவரை வச்சு யஞ வராக மூர்த்தியா வச்சு ஜபிக்கிறாளோ இல்லையோ, அந்த மந்திரம் அதை காட்டுவதற்காகவே மந்திர நுதி பிரபேதைங்கிற வார்த்தையை அவர் இங்க போட்டுவிட்டார். இரண்டாவது லைன்ல சம்சேவிதோ மகித மந்திர நுதி பிரபேதைகி. இந்த ஸ்லோகத்தை படிச்சா பூமி தேவி எப்படி வராகமூர்த்தியை, யஞ வராகமூர்த்திய ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணினாலோ ஆராதிச்சாலோ அந்த பலன் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நான் அதுல போட்டேன்னே சொல்றாரு. அவரே சொல்றார், இந்த வார்த்தையை நான் அங்க போட்டதுக்கு காரணமே நீங்க அவள் எப்படி அங்க ஆராதித்தாளோ அந்த பலன் இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சாலே போறோம் உனக்கு கிடைச்சது. நீ அதுக்கப்புறம் ஆராதிக்கிற இல்ல, அதெல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது நீ படிச்சாலே போதும் உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றார். அப்படி வராகமூர்த்தியின் உருவம் ரொம்ப பெருசு. இத காட்டுறதுக்காக தான் அவருடைய தித்தி பற்கள் போய் மேகத்தை போய் கிழிச்சுதுங்கிறதையும் பட்டத்தை சொல்றார். அந்த மூர்த்தி மேக மண்டலம் வரை அளாவி இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இது. பாகி, அப்பா அப்பேற்பட்டவனே யஞ வராக மூர்த்தியே பாகி, உன்னை நான் சரணடைகிறேன், என்னை நீ காப்பாற்று, என்னை ரட்சிப்பீராக, அனுகிரகிப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். யாம் யாம் தேசம் பஜதி கிம் புருஷாக்கிய வருஷே சம்சேவிதோ ஹனுமத திருட பக்தி பாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாகி விஷ்ணு. எல்லாருக்கும் இதை படிச்ச உடனே புரிஞ்சுக்கும். ஹனுமான் நம்மளே இது ராமர் தான் தெரிஞ்சு போயிடும். கூடவே ராமர் சீதை எல்லா வார்த்தையுமே இந்த ஸ்லோகத்துல இருக்கு. என்ன வருஷம் எந்த இடம்னு நம்ம தெரிஞ்சுட்டா மிச்சத்தை நீங்களே புடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். கிம் புருஷ வருஷம் அதுதான் சொல்றார். யாம் யாம் திஷம் பஜதி கிம் புருஷாக்கிய வருஷே. அப்போ கிம் புருஷம் ராமனாக இலாவிரதத்திற்கு தெற்க இருக்கு. இது இலாவிரத தேசத்தினுடைய தெற்கு பக்கத்தில். யாம் யாம் இலாவிரதத்திற்கு தெற்கில், திஷம் அந்த திக்கில், பஜதி அதை அடைந்த, கிம் புருஷாக்கிய வருஷே கிம் புருஷம் என்ற கண்டத்தில், திருட பக்தி பாஜா. திருட கிம் புருஷாக்கிய வருஷத்தில் திருட பக்தி பாஜா, திருடமாக பக்தி செய்து பஜனை செய்யக்கூடியவனான சம்சேவிதோ ஹனுமதா, செய்யக்கூடியவன் யார்? ஹனுமான். உன்னை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹனுமாரும் சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி, சீதாதேவிக்கு பிரியமான பரம அத்புத, சீதாதேவிக்கு பிரியமான பரம அத்புத ரூபசாலி, அற்புதமான ரூபத்தை உடையவரான ராமா,
ராமாத்மக ஸ்ரீராமராக பரிலசன் பிரகாசித்தவனே குருவாயூரப்பான்ட்டார். உடனே அவர் என்ன சொன்னாலும் கொண்டு வந்து முடிக்கிறது குருவாயூரப்பனில் தான் முடிக்கணும். அப்படி ராமனாக பிரகாசித்தவனே குருவாயூரப்பா, என்னை நீ பரிபாகி, என்னை நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இது இலாவிரதத்திற்கு தெற்க இருக்கு, யமனுடைய திசையான தெற்குன்னு சேர்த்து சொல்றார். கிம்புருஷ கண்டம், திடமான பக்தி, ஹனுமானால் சேவிக்கப்படுகிறார். என்ன ரூபத்தில்னா எல்லாருக்குமே தெரியும், ராமர். அப்படிப்பட்ட ராமர் சீதை கூட இருப்பதால் அவருக்கு மிகவும் சீதாராமன் அப்படிங்கிற பெயரை கொண்டவர். சீதையின் மனதிற்கு விருப்பமான ராமன், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் அப்படிங்கிற பேர் கொண்டார். பேர் ஆண்டாளால் போற்றப்பட்டவன். அற்புதமான அப்படியே மனசையே கிரகிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு ராமன், மயக்கக்கூடிய ரூபம் கொண்டவன். அப்படி இருக்கிற நீ ராமா, அந்த ரூபத்தில் உள்ளவனே, ராம ரூபத்தில் இருக்கக்கூடியவனே, அனுமானால் சேவிக்கப்படுபவனே குருவாயூரப்பா, நானும் உன்னை சேவிக்கிறேன், உன் ரூபத்தில் என்னை காத்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 9வது ஸ்லோகம். ஸ்ரீநாரதேன சக பாரத அண்டமுக்யைஹி ஸ்வம் சாங்கியயோகனுதிபிஷ் சமுபாஸ்யமானக ஆகல்பகாலமிக சாது ஜனாபிரக்ஷி நாராயணோ நரசகः பரிபாரி பூமன். பாரத கண்டத்தில் ஸ்ரீநாரதேன, நாரதரும் சக பாரத கண்ட முக்கியைஹி, சிரேஷ்டமான மகான்களும் பக்தர்களும் இங்கு உபாசிக்கிறார்கள் உன்னை. எப்படி உபாசிக்கிறான்? துவம் சாங்கிய யோக, அவர்கள் சாங்கிய யோகத்தின் அடிப்படையில். இப்ப சாங்கிய யோக நுதிபிகி அப்படின்னா, இந்த பிரகிருதி தனி, புருஷன் தனி, பிரகிருதி வேற புருஷன் வேற. சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உடல் வேறு ஆன்மா வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி இதுல கிளியரா ஒரு யோகமே இருக்கு நம்ம கீதையில. அதை படிச்சோம்னா இன்னும் நல்லா நமக்கு புரியும். பிரகிருதி புருஷன் அப்படிங்கிற ஒரு விவேக ஞானம், அந்த விவேக ஞானம் கிடைக்கிற மாதிரி அந்த ஞானத்தாலும் அஷ்டாங்க யோகங்களை எல்லாம் பண்ணி அதில் மிகுந்த பலம் கொண்டதாலும் ஸ்தோத்திரங்களாலும் இந்த சாங்கிய யோகத்தினுடைய நிலை எது? அப்படி உன்னை துதிக்கிறார்கள். அதனுடைய மீனிங் அது இருந்து அப்படிப்பட்ட ஸ்துதிகள் எல்லாம் உன்னை துதிக்கிறார்கள். எது வரைக்கும் துதிக்கிறார் அப்படின்னா, ஆக்கல்ப காலம் இக, கல்பகாலம் முடியும் வரை, அதாவது நைமித்திக பிரளயம் வரும் வரைக்கும் நாரதரும் பக்தர்களும் ஒன்னு துதிச்சுண்டு இருப்பாங்கிறத சொல்றார். யாரு? இந்த சாது ஜனங்களை ரட்சிப்பவரான நாராயணனை. சாது ஜனாபி ரக்ஷி, சாது ஜனங்களை ரட்சிப்பவரான நாராயணோ, நாராயணனை. அப்பேற்பட்ட நாராயணன் யார்? நரசக, நரசக, சகன நண்பன், நரன நரன், நாம் நரநாராயண ரூபம். நரநாராயணராக எங்க இருக்கார்? பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறார். நரன் ஒரு முறை, நாராயணனாக ஒரு முறை போயிருந்தவாள்லாம் பார்த்திருப்பீங்க. நரநாராயண ரூபத்தில் இன்னைக்கு அங்க இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கையோட நாம போய் பார்க்கிறவாள்லாம் அந்த மலையையும் தரிசனம் செய்துவிட்டு வருகிறோம். பிரகிருதிங்கிறதே ஒரு மாயை, அதன் காரியமே சரீரம், இந்திரியம், சரீரம், இந்திரியம், இதெல்லாம். இதுல இருந்து பிரிச்சு புரிஞ்சுக்கிறத உனக்கு சொல்றதுதான் இந்த சாங்கிய யோகம். அப்படி அந்த இந்த மாதிரியான நிலை பத்ரி போனவாளுக்கு புரியும். பத்ரி போயிட்டு வந்தா அவளுக்கு புரியும். இப்படி இந்த நிலையை சொல்லி இப்படி அந்த பகவானை நம்ம ஆராதிக்கிறதும் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறதும் பத்ரி செல்வதால் அங்க போனோம்னே நமக்கு அதுல எல்லாம் இன்னும் பலம் ஏற்படும். இதெல்லாம் தெரியாத நம்ம போறதுங்கிறது வேற. அங்க போகும்பொழுது நம்ம இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம போகலாம். ஆனா தெரிஞ்சுங்க அப்புறம் போகும்பொழுது நமக்கு அதெல்லாம் இன்னும் கிளியரா புரியும். இப்படி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யோகிகளான நாரதர் அவள்லாம் எப்பயுமே அந்த இடத்துல நாரதர் ஆகட்டும், நரநாராயணன் ஆகட்டும், இன்னும் சிரஞ்சீவியாக அங்க இருந்துட்டுதான் இருக்கா. அந்த புண்ணிய புருஷர்களோட காத்து நம்ம மேல படுறது. அவள்லாம் சிரஞ்சீவியா அங்க இருக்கிற காரணத்தினால நாம அங்க போய் அந்த இடத்துல நடந்து போய் பகவானை தரிசிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போறோம்னாலே அங்க இருக்கிற காத்து நம்ம மேல படுறது. அந்த காத்து நம்ம மேல பட்ட மாத்திரத்திலேயே நம்ம மனசுல இருக்கிற தோஷம் எல்லாம் நமக்கு நீங்கி போயிடுறது. அப்ப பகவத் தியானம் நமக்கு
அருமையா நமக்கு ஏற்படுறது, அந்த நிலை நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி இதை ஸ்தோத்திரம் செய்பவர்களுக்கு பகவத் ஸ்வபாவ அனுசந்தானம் கிடைக்கும், ஏற்படும். அப்படிங்கறதான் இங்க பட்டத்ரி சாங்கிய யோக நுதிபி சமுபாசியமானஹ அப்படிங்கிற லைன்ல எல்லாத்தையும் கொடுத்து விடுறார். நீ இந்த ஒரு லைனை படிக்கும் போது நீ இங்க இருந்துட்டே பத்ரிக்கு போய் அங்கை வாழலாம், இருக்கிறவாளோட காத்தெல்லாம் உன்மேல பட்ட பலனை நீ அனுபவிப்பாய். இத்தனையுமே உனக்கு புரிய ஆரம்பிக்கும். உன் மனதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் உன்னை விலகும். பகவத் தியானம் பண்றதுக்குரிய சக்தி உனக்கு கிடைக்கும். அந்த அனுசந்தானம், அந்த ஸ்வபாவம், அந்த ஸ்வரூபம் எல்லாத்தையும் உன்னால உணர முடியுங்கிறத சொல்லி நரநாராயண மூர்த்தியாக இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட நரநாராயண மூர்த்தியாக இருக்கக்கூடிய உன்னை பகவானே அந்த பத்ரிகாசிரமத்தில் வசிக்க கூடியவனே. அங்க எப்படி நாராயணன் ஆச்சாரியன், நரநாராயண அவதாரம் பார்க்கும்பொழுது நம்மளே பார்த்தோம், நாராயணன் ஆச்சாரியன், நரன் சிஷ்யன். அப்படி இருந்துதான் அவ அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நம்ம ஆகல்ப காலம் வரைக்கும் அங்க நித்தியவாசம் செய்கிறார்கள் அப்படிங்கறத பட்டத்ரி சொல்றார். அப்படிப்பட்ட உன்னை நான் வணங்குகிறேன், என்னை நீ ரட்சிப்பாயாகன்னு சொல்லி கேட்கிறார். பகவானும் தலையசைத்து சொல்கிறார். இப்ப நம்ம 9 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இந்த 9 ஸ்லோகத்தில் நவவர்ஷாக, இதனுடைய நம்மளுடைய பூர்த்தி வாக்கியத்துல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், நவவர்ஷாக சப்தத்வீபாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். நவவர்ஷாக ததா சப்தத்வீபாக. அந்த நவவர்ஷாங்கிறதுக்கு இப்போ 9 வருஷம், 9 கண்டங்களை பத்தி இந்த 9 ஸ்லோகத்தை நாம பார்த்துட்டோம். இனிமே சப்தத்வீபா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன சொல்ல போறார்? என்னடா 10, 11, 12 3 ஸ்லோகம் தானே இருக்கு, எப்படி சொல்ல போறார் அப்படின்னா அதான் பட்டத்ரி எப்படி சொல்ல போறாருங்கிறத இப்ப அவர் சொல்லிடுவார். இப்போ 10வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்ல போறார்? இந்த 9ல ஃபர்ஸ்ட் அவர் இந்த 9லயும் அவர் என்ன சொல்லியிருக்கார், எதை சொல்லியிருக்காருங்கிறத ஷார்ட்டா சொல்றேன், எல்லாரும் அப்படியே கவனமா அதை கவனிச்சுக்கோங்க. இளாவிருத தேசம், பெண்கள் மட்டும் இருப்பார்கள். பார்வதி பரமேஸ்வரர் அர்த்தநாரியா இருப்பா. பார்வதி பிரதானம். அங்க எந்த ரூபத்தில் பகவான் இருக்கிறார்? சங்கர்ஷண ரூபத்தில். 2வது, இளாவிருத தேசத்தின் கிழக்கே பத்ராஸ்வம், பத்ரஸ்ரவஸ்ங்கிற ரிஷிகளின் கூட்டம், ஹயக்ரீவராக அங்கே இருக்கிறார். இவர்கள் தான் அவரை ஆராதிக்கிறார்கள். இளாவிரதத்திற்கு தெற்கே ஹரிவர்ஷம்ங்கிற கண்டம், அங்க பிரஹ்லாதன் போன்றோர் ஆராதிக்கிறார்கள் நிருசிம்மமூர்த்தியாக. இளாவிரதத்திற்கு மேற்கே கேத்துமாலம்ங்கிற ஒரு அழகான கண்டம், அங்க லக்ஷ்மி தேவியும் சனகாதி முனிவர்களும் ஆராதிக்கிறார்கள் மதனகோபால வடிவத்தில். அதே இளாவிரதத்திற்கு வடக்கே ரம்யகம் என்னும் அழகான ஒரு கண்டம், வைவஸ்வத மனு அவர்களை கூட இருக்கக்கூடியவர்கள் மத்ஸ்யமூர்த்தியாக அந்த இடத்தில் ஆராதிக்கிறார்கள். ரம்யகத்திற்கும் வடக்கே ஹிரண்மய தேசம், அங்க பித்ருக்களின் சேஷ்டரான அரியமா அப்படிங்கிறவர் பித்ருகணங்களோட கூட ஆராதிக்கிறார் கூர்மமூர்த்தியாக. இந்த ஹிரண்மயத்திற்கும் வடக்கே குரு வருஷம், அங்க பூமி தேவி யஞவராக மூர்த்தியாக ஆராதிக்கிறாள். இளாவிரதத்திற்கு தெற்கே கிம்புருஷம், அந்த கிம்புருஷத்தில் ஹனுமான் அவ கூட இருக்கிற அத்தனை பக்த கோடிகளோட கூட ராமராக அங்கு வழிபடுகிறார். அடுத்த பாரத கண்டத்தில் ஸ்ரீ நாரதர் பக்த கோட்டிகள் கல்பம் முடியும் வரை நரநாராயணராக அங்கு அவரை வழிபடுகிறார்கள்னு 9 ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்த்துட்டோம். 10வது ஸ்லோகம். தாக்ஷேர்கரூபமயி சால்மல இந்துரூபம் द्वीपे भजन्ति कुसनामनिवन्हि रूपम् क्रौञ्जेम्बुरूपमथ वायुमयम् च शके त्वाम् ब्रह्मरूपमयि पुष्करणाम् निषेकलोकाः. ताक्षे अर्क रूपम् अयि शाल्मल इन्दु रूपम्. फर्स्ट लाइन. இப்ப நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா சொல்வேன், கவனிச்சுக்கணும். அப்ப இதையே கொஞ்சம் பெருசா சொல்வேன். இப்ப பிளாக்ஷ தீபம், தீபம். இப்ப நம்ம தீபத்துக்கு வந்துச்சு. இந்த தீபத்துல எந்த ரூபத்தில் பகவானை, இப்ப கண்டத்துல எல்லாம் என்னென்ன ரூபத்தில் பகவானை எல்லாரும் வேண்டா அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்ப இங்க என்னென்ன முதல்ல தீபம் இருக்குன்னு சொல்ல போறாரு. இப்ப பிளாக்ஷ தீபம், இந்த தீபத்துல பகவானை எந்த ரூபத்தில் அப்படின்னா அர்க்க ரூப,
அர்க்க ரூபம். பிளாக்ஷேர்க்க அப்படிங்கறத நம்ம பிரிக்கணும். பிளாக்ஷ அர்க்க ரூப. அப்ப அந்த தீபத்தில் அர்க்கன்னா சூரியன், சூரியனின் ரூபத்தில் சூரியனாக வழிபடுகிறார்கள். அர்க்கன்னா சூரியனாக வழிபடுகிறார்கள். அடுத்தது ஷால்மல இந்து ரூபம். ஷால்மலம்ங்கிறது இன்னொரு தீபம். இந்து ரூபம், இந்துன்னா சந்திரன், சந்திரனின் ரூபத்தில் வழிபடுகிறார்கள். ரெண்டு வந்துட்டா. தீபே பஜந்தி குஷனாம் அணி வன்ஹி ரூபம். அப்புறம் குஷன குஹரூபம், குச்சத்வீபம். குஷனாம் அணி குச்சத்வீபத்தில் வன்ஹி ரூபமாக, வன்ஹினா அக்னி, அக்னியின் ரூபத்தில் குச்சத்வீபத்தில் வழிபடுகிறார்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா கிரௌஞ்சேம்பு ரூபம். கிரௌஞ்ச அம்பு ரூபம். கிரௌஞ்ச அம்பு ரூபம். அம்புன்னா ஜலம், ஜல ரூபத்தில் ஜலநாராயணனாக அங்கு வழிபடுகிறார்கள். வாயுமயஞ்ச ஷாக்கே. இப்ப ஷாக்கம் அப்படிங்கிற அந்த அந்த தீபத்துல வாயுவின் வடிவத்தில் காத்து வாயு ரூபமாக வழிபடுகிறார்கள். அப்புறம் பிரம்ம ரூபம் அயி புஷ்கர நாம்னி லோகா. அப்ப பிரம்ம ரூபத்தில் வழிபடுகிறார்கள். எந்த இதுல? எங்க? புஷ்கர தீபத்தில். புஷ்கரம் அப்படின்னு பேரை உள்ள அந்த ரூபத்தில், பிரம்ம ரூபத்தில். அது சுத்த ஜல சமுத்திரம். புஷ்கரம்ங்கிற தீபத்தில் வெறும் சுத்த ஜலம். அதுல பிரம்ம ரூபத்தில் உன்னை எல்லோரும் வழிபடுகிறார்கள். இது ஷார்ட்டா நம்ம சொல்லியாச்சு. எங்கெங்க ஜனங்கள், லோகாஹானா ஜனங்கள் அப்படிங்கறத ஷார்ட் கடைசியில கொண்டு முடிச்சிருக்க. இங்க இருக்கிற ஜனங்கள்ல இந்த 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 தனித்தனியா கொடுத்தோம், டோட்டலா கொண்டு வந்து லோகாஹா, இந்த இடத்துல இருக்குவா இந்த இடத்துல இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. திரும்ப நான் இந்த ஆறையும் சொல்றேன், ஒரு தடவை கேட்டுக்கோங்க. பிளாக்ஷ அப்படிங்கிற தீபத்துல சூரியனின் அர்க்க ரூபம், சூரியனாக வழிபடுகிறார்கள். அடுத்தது சால்மல ரூபத்தில் இந்து ரூபம், சந்திரனாக வழிபடுகிறார்கள். குச்சத்வீபத்தில் வன்ஹி ரூபம், அக்னியாக வழிபடுகிறார்கள். கிரௌஞ்ச தீபத்தில் அம்பு ரூபம், ஜலமாக வழிபடுகிறார்கள். சாக்கம் அங்க வாயு ரூபத்தில் வழிபடுகிறார்கள். புஷ்கர தீபத்தில் பிரம்ம ரூபத்தில் வழிபடுகிறார்கள். இந்த அங்க இருக்கும் மக்கள் எல்லோரும் இதை வழிபடுகிறார்கள். சரி, இந்த பிளாக்ஷ ரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம அந்த பிளக்ஷ தீபம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல பகவான் சூரியனா பிரகாசிக்கிறாருன்னு பார்த்துட்டோமா. அதுல பிளக்ஷம் என்பது ஒரு கல்லால மரத்திற்கு பெயர். பிளக்ஷ அப்படிங்கிறது ஏன் அந்த பெயர் வந்தது? பெயர் காரணம். இது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனா கொடுக்காம ஷார்ட்டா நான் ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு கல்லால மரம், அந்த மரத்திற்கு பெயர். அது எப்பயுமே ஸ்வர்ணமயமாக இருக்கும். அந்த தீபத்திற்கு அதனால ஸ்வர்ணமயமா அந்த கல்லால மரம் இருக்கிறதுனால, அப்படி பிரகாசிச்சு இருக்குங்கிறதுனால தீபத்திற்கே அந்த மாதிரி பேர் வச்சா. இது எவ்வளவு பெருசு விஸ்தாரணம் அப்படின்னு பார்த்தா 2 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம் உள்ளது. அதோட அகலம், பரப்பளவு அப்படின்னு சொல்றோம்ல, விஸ்தீர்ணம் உள்ளதுங்கிறது 2 லட்சம் யோஜனை. லட்ச யோஜனை இப்ப ஜம்பு தீபத்துல இருந்துதான் இதெல்லாம் ஒண்ணா வருது. இந்த ஜம்பு தீபம் லட்ச யோஜனை விஸ்தாரம் உள்ள ஜம்பு தீபம். அந்த யோஜனை விஸ்தாரம் உள்ள அந்த ஜம்பு தீபமானது உப்பு கடல். ஜம்பு தீபம் வெறும் உப்பு, அது லட்ச யோஜனை விஸ்தீர்ணம். இப்ப என்னென்ன கடல் என்னென்னு சொல்லிட்டு வருவேன் நானு. ஜம்பு தீபம் வெறும் லட்ச யோஜனை, அது உப்பு. அதே இப்போ இந்த லட்ச தீபம் 2 லட்ச யோஜனை 2 லட்சம், அது டபுள். அப்போ இதுல இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தா, இது உப்பா அப்படின்னா இல்ல. இந்த கடல் எப்படி இருக்கும்னா கருப்பஞ்சாறு. ஜம்பு தீபம் உப்பு, இந்த பிளக்ஷம் கருப்பஞ்சாறு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்க சூரியனாக பகவான் இருக்காருங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சால்மலம். சால்மலத்துல பிளக்ஷ தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு அது விஸ்தீர்ணம். அப்ப 4 லட்ச யோஜனை அளவுள்ள விஸ்தாரம் உள்ளது. அப்ப இங்க இருக்கிறது என்ன? அதுல பார்த்தா அதுல உப்பு, அடுத்தது கருப்பஞ்சாறு. இங்க என்னன்னு பார்த்தா மது. இங்க இருக்கிற சமுத்திரம் மது, பூரா 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 வெறும் மது அந்த சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த சால்மலம் இதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, சால்மலம்ங்கிறதும் ஒரு மர வகையை சேர்ந்தது. அதுவே இந்த தீபத்திற்கும் பெயரானது. வேதமயமான அங்கங்களை கொண்ட, வேதங்களே உருவமாக கொண்ட ஸ்ரீ கருடன் இங்க இருக்கிறதா, இந்த சால்மலம் அப்படிங்கிற அந்த மரத்தில் இருப்பதாக, இந்த தீபத்தில் இருப்பதாக இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது.
அடுத்தது என்ன? குச்சத்வீபம். இங்க முன்னாடி இருக்கிற அந்த தீப சால்மலத்தை காட்டிலும் இது இன்னும் அடுத்த டபுள். அப்படின்னா 8 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணமானது. இது என்ன? அது உப்பு, அடுத்தது கருப்பஞ்சாறு, அடுத்தது மது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய். இந்த சமுத்திரம் பூரா வெறும் நெய். அங்க போயிடலாமா நம்ம எல்லாம்? வெறும் நெய். இந்த தீவுல ஈஸ்வரனால், இது ஏன் குச்ச அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட குஷ அப்படிங்கிறது ஒரு வகை நாணல். அந்த அந்த ஸ்தம்பம், குஷ அப்படிங்கிறது ஒரு ஸ்தம்பம், அது ஒரு நாணல். அதனால இந்த பெயர் வந்ததுன்னு ஒரு வரலாறு இதுக்கு இருக்கு. அடுத்தது கிரௌஞ்ச தீபம். கிரௌஞ்சன்னா கிரௌஞ்ச மலைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முருகரோட இது கனெக்ட் ஆகும். அதனால இது கிரௌஞ்ச மலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தா அதை விட டபுள். அது 8ன்னா இது 16. அப்ப இந்த கிரௌஞ்சம் மலையா இருக்கிறதுனாலும் இந்த தீவுக்கு இந்த பெயர் வந்தது. 16 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணமும் இது இருக்கு. இது எதால சூழப்பட்டிருக்கு? சுப்பிரமணியருக்கும் சக்தியால தாக்கப்பட்ட தாழ்வரை இதெல்லாம் இருக்கிறதுனாலும் இங்க இந்த அங்க மது, அடுத்தது நெய்யாச்சு. இது என்னன்னு பார்த்தா பால். பூரா பூரா ஹீராதிசயனம் தான். பார்க்கடல் பூரா பூரா பால். வெறும் சமுத்திரம் பூரா பாலால் நனைக்கப்பட்டு. அப்ப அங்க சுப்பிரமணியர் சக்தியால தாக்கப்பட்டு அந்த தாழ்வரைகள் அப்படி உடஞ்சி கிடந்து எல்லாம் ஆகும் பொழுது பால் சமுத்திரத்தில் நனைக்கப்பட்ட பகவானால் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு அவருக்கு இருக்கு. பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயம் எல்லாம் இல்லாமல் போகும் பொழுது இதெல்லாம் அந்த இடத்துல எல்லாமே ஒவ்வொரு இதுலயும் சரித்திரத்திலையும் கனெக்ட் ஆகும். அப்ப இந்த கிரௌஞ்ச மலைக்குத்தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கிரௌஞ்ச மலை அப்படிங்கிற அந்த கிரௌஞ்சம் அப்படிங்கிற மலையின் காரணத்தினாலேயே இந்த தீபத்திற்கு கிரௌஞ்ச தீபம் என்று பெயர் வந்தது. இந்த இடம் பார்க்கடல். அதுக்கப்புறம் சாக்க தீபம். இது 32 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம் உள்ளது. பாலுக்கு அப்புறம் என்ன? தயிர் தான். பூரா பூரா தயிர். தயிரால சூழப்பட்ட ஒரு சமுத்திரம். சாக்கம் என்பது ஒரு விருட்சத்தின் பெயர், ஒரு மரத்தோட பேரு. அதனால இதுக்கு சாக்க தீபம் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அடுத்தது புஷ்கர தீபம். இது சாக்க தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு. அதாவது 64 லட்சம் 64 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம் உள்ளது. சுத்த ஜலத்திலான சமுத்திரம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். இந்த ஒன்னொன்னா நமக்கு கருப்பஞ்சாறு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது கோவில்ல எப்படி பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். கருப்பஞ்சாறு, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நீங்க யோஜனை பண்ணி பார்த்துட்டே வந்தேன்னாக்க மது அப்படின்னு சொல்லிட்டு இதுல போடுறாரு. பஞ்சாமிர்தத்தை இது பண்ணிதான் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு மது இது தேனை விட்டு எல்லாத்தையும் பண்ணி பண்றோம். அப்புறம் பால், அப்புறம் தயிர். தயிருக்கு அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் பார்த்தா ஜலம், சுத்த ஜலம். அந்த சுத்த ஜலத்தால புஷ்கர தீபம். புஷ்கர தீபம் அந்த சுத்த ஜலத்தாலான சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கிறது. அக்னி ஜுவாலை மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கும். இங்க ஒளி ஸ்வர்ணமயமா இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 10 கோடி இதழ் கொண்ட தாமரைப்பூ. 10 கோடி இதழ் கொண்ட தாமரைப்பூ. அதுல பகவான் பிரம்மதேவனுக்கு ஆசனமாக அமைஞ்சிருக்கு. பகவானான பிரம்ம அந்த இடத்துல பகவானாக பிரம்மதேவனுக்கு அங்க ஆசனமாக அந்த தாமரைப்பூல அவர் பிரம்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பாராம் அந்த இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த தீபத்தின் நடுவில் மானசோத்தரம்னு ஒரு மலை இருக்கு. 4 பக்கமும் இந்திரன் லோகபாலகர்களோட இந்த பட்டணத்துல இருக்கா, எல்லாரும் இருக்கா. அப்படிப்பட்ட புருஷர்கள் எல்லாருமே பிரம்மதேவ ஸ்வரூபியாகவே அங்க இருப்பா. அங்க இருக்கிற அத்தனை பேருமே அந்த தீபத்துல இருக்கிற அத்தனை பேருமே பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பார்கள். பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய தீபகற்பமாக அது இருக்குது, தீபமாக அது இருக்கிறது. அந்த புஷ்கர தீபம் 1000 இதழ் கொண்ட தாமரை பூன்னு சொல்றாரு. அதுல இருக்கிற எல்லாருமே பிரம்மமூர்த்தியாகவே காட்சி கொடுப்பார்கள். அப்பேற்பட்டதுன்னு சொல்லி இந்த 10வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 11வது ஸ்லோகம். சர்வை த்ருவாதிபிருடு பிரகரைர் கிரஹைச்ச புஷ்சாதிகேஷ்வவயவேஷ்வபிகல்ப்யமானைः त्वं शिंशुमारवपुषमगतमुपस्यः சந்தியாசுருந்தி நரகம் மம சிந்துசாயின். பார்க்கடலில் சிந்துசாயின், மம சிந்துசாயின் அப்படின்னா சிந்துனா கடல், சிந்துசாயின்னா கடலில் படுத்துக் கொண்டிருப்பவர். எந்த கடல்ல? பார்க்கடலில் படுத்துண்டு இருக்கிற பகவானே எந்த ரூபத்துல இருக்கார்? துவம் சிம்சுமார வபுஷா. சிம்சுமாரம் அப்படின்னா
கடல்ல இருக்கிற ஒரு முதலைன்னு சொல்லலாம், ஒரு உடும்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய உருவம், முதலை மாதிரி ஒரு பெரிய வாளை கொண்ட ஒரு முதலை. புச்சாதி கேஷு, புச்சம்னா வால், புச்சாதி கேஷு வாளை கொண்ட சிந்து சாயின் சமுத்திரத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் குருவாயிரப்பா, புச்சாதி கேஷ்வ வயவேஷ்வ அபிகல்பியமானைகி, அப்படிப்பட்ட அவயங்கள் எல்லாம் அப்படியே அவயங்கள் எல்லாத்திலையும் கல்பிக்கப்படுது. ஒவ்வொரு அவயங்கள்லயும் ஒரு பார்ட்லயும் எல்லாம் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறாரு இப்ப. திருவாதிபி ருடுபு பிரசகை. அப்ப திருவனை முதலாவதா கொண்ட திருவாதிபி அப்படின்னா திருவன். திருவ சரித்திரம் பார்த்துட்டோம் இல்லையோ நம்ம. அந்த திருவன் என்னவா இருக்கான்? துருவ நட்சத்திரமா இருக்கான். அப்போ எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கிரகங்கள் எல்லாம் இதுல வால் பாகத்திலேருந்து ஆரம்பிச்சு இதை சுத்தி எல்லாம் இருக்கிற சிம்சுமார ரூபம் அப்படின்னு கொண்டு வர்றார். சர்வை கிரகை அப்படின்னா எல்லா கிரகங்களும், உடுபு பிரகைச்ச அப்படின்னா நட்சத்திர கூட்டங்களும். துருவ நட்சத்திரத்து மட்டுமல்ல, எல்லா நட்சத்திர கூட்டங்கள், எல்லா கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து சிம்சுமார வபுஷா, சிம்சுமார சரீரத்தால் இருக்கிற ஒன்னை மகதா சந்தியாசு, யாரெல்லாம் உன்னை வழிபடுறா அப்படின்னா மகான்கள். எப்போ? சந்தியாசு, சந்தியா காலங்களில், 3 வேளை சந்தியா காலம். அந்த சந்தியா காலத்திலும் யாரெல்லாம் திருவன் முதலிய அவயங்கள் எல்லாம் உன்னுடைய பார்த்தே அதுதான். அந்த சிம்சுவார வடிவம் பூராவே அத்தனையும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அத மனசுக்குள்ள இருத்திட்டு சந்தியா காலங்களில் இந்த எல்லாத்தையும் அந்த மனசுல 3 வேளையும் பகவானை இந்த ரூபத்தில் நாம வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்லதும் கூடங்கிறார். அததான் பட்டத்திரி. அதை சொல்லிட்டு தக்கவரான நீங்கள் நரகத்தில் இருந்து என்னை காப்பாத்தி கொடுங்கள். அப்ப எதை நரகம்னு சொல்றார்? தனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரோகத்தை நரகமாக பாவிக்கிறார். நரகத்திற்கு ஒப்பான இந்த ரோகம், அதிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுங்கள்னு சொல்லி கேட்கிறார். சிம்சுமாரம் அப்படின்னா ஜலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஜந்து. அதுல முதலேனும், அதான் சொன்ன முதலேனும் சொல்லலாம், உடும்புன்னு கூட இருக்கு, அதுவும் சொல்லலாம். இத பகவான் பல அவதாரங்கள் எடுத்த மாதிரி இப்ப சிம்சுமார அவதாரம் அந்த ஜந்து ரூபமாவும் இருக்கார், ஆகாசத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த உருவத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் சூரியன், சந்திரன், எல்லா கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே அதுல இருக்கு. இந்த மூர்த்தியை வேதத்திலேயே விஸ்தாரமா சொல்லியிருக்கா. இந்த மூர்த்தியை வெறும் பாகவதத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காளான்னா இல்ல, வேதத்திலையும் இது பற்றி விஸ்தாரமா சொன்னதோட இல்லாம இந்த சிம்சுமார மூர்த்தியை சந்தியா காலத்தில் துதிப்பவர்கள், தியானிப்பவர்கள் எல்லாரும் நரக வேதனையே அவளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த ஸ்லோகம் நம்ம சொன்னோம்னா நம்ம நரகத்துக்கு போகாம காப்பாத்திக்கலாம். அப்போ இதை தியானிப்பவர்களுக்கு நரக வேதனை ஏற்படாது. வேத வித்துக்கள் என்ன பண்ணுவாளாம்? வேதங்கள் அறிந்த எல்லோரும் மகான்கள் சிம்சுமார மூர்த்தியை வர்ணித்த வேத மந்திரத்தை சந்தியா காலத்துல சொல்லுவாளாம், ஜபிச்சுட்டே இருப்பாளாம். ஒரு மகாமந்திரம், அந்த மகாமந்திரத்தை ஜபித்த பலனை அடையறதுக்காகவே சிம்சுமார மூர்த்தியையே ஸ்ரீசுகர் அதுக்காகவே அந்த ஒரு மகாமந்திரத்தை சொல்றதுக்காகவே அதை வர்ணிச்சிருக்கார். அத நாராயண பட்டத்திலேயோ என்ன பண்ணினார்? ஈஸியா அவர் அவ்வளோ வர்ணிச்சத பாகவதத்துல நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த ஒரு ஸ்லோகத்தை படி அது போரும், சிம்சுமார மூர்த்தியையே நீ வர்ணிச்சு அவரை தியானித்த பலன் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா இந்த இடத்துல கொடுக்கிறார். குருவாயிரப்பா நான் சொன்னது சரிதானே, அப்ப இவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை நான் படிக்க சொல்லலாம் தானே திருப்பி கேட்கிறாரு. அங்க குருவாயிரப்பன் சிரித்துக் கொண்டே ஆமோதித்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். பாதாள மூல புவிசேஷதனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சகஸ்ர சீர்ஷம் நீலாம்பரம் திருதகலம் புஜகங்கனபிபி துஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாத. குருகேகநாதா, ஏ குருவாயிரப்பா. விண்ணுலகம் சொல்லியாச்சு. இப்ப அப்ப ஆகாசம் அப்படின்னு சொல்லியாச்சு. விண்ணுலகத்துல ஆகாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. அப்ப விண்ணுலகத்தை சொல்லியாச்சு, சப்த தீபத்தை சொல்லியாச்சு, நவ வருஷத்தை சொல்லியாச்சு. அப்போ பாதாளம் என்னாச்சு அப்படிங்கிறதுக்காக தான் பாதாள மூல புவி. அப்ப பாதாளத்தில் வழிபடுவோர். இப்ப பூகோள வர்ணனை இவ்வளவு தூரம் சொல்லி வந்துட்டு பாதாளத்தை விட முடியுமோ? ஆமா ஆமா, பாதாளத்திலையும் வழிபடுவா எல்லாரும். எப்படி? பாதாளத்துல கடைசியில கீழே போனா யார் இருக்கா அப்படின்னா எந்த ரூபத்தில் வழிபடுவா? புவி சேஷத்தனும் அப்படின்னா ஆதிசேஷன் வடிவத்தில் பவந்தம் தங்களை எல்லோரும் வழிபடுகிறார்கள். லோலைக குண்டல விராஜி சகஸ்ர சீர்ஷம், 1000 தலை இருக்கு, ஒவ்வொரு தலையிலையும் குண்டலங்கள் அப்படியே ஆடின்னு இருக்கு. எப்படி கற்பனைக்கு போயிட்டார் உடனே.
ஒவ்வொரு தலையிலையும் குண்டலங்கள் ஆடின்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு அத்தனையும் சேர்ந்து ஒரு கடுகு மாதிரி, இது எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு எப்படி ஒரு கடுகு மாதிரி ஒரு வெயிட், ஒரு சின்ன கடுகு மாதிரி, ஒரு கடுகை தூக்கினா என்னவோ அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும். நீலாம்பரம் திருதகலம் புஜகாங்கனாபிகி, ஒரே ஒரு குண்டலம் ஆடிட்டு ஷைன் பண்ணிட்டு இருக்கிறச்சியே அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. அப்போ 1000 தலை நீலப்பட்டு வஸ்திரம், நீலாம்பரம், நீல அம்பரம், நீலப்பட்டு வஸ்திரம், திருதஹலம், ஹலம்னா கலப்பையை கையில் கொண்டு, எதுக்கு கலப்பையை எடுத்துன்னு வரவர் யார்? ஆதிசேஷனாக அவதாரம் எடுத்தவர் யார்? பலராமர். அவர் கையில என்ன வச்சுருக்கார்? கலப்பை வச்சுருந்தார். இது டைரக்டா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப கலப்பையை எதுக்கு இங்க இந்த இத சொல்றார் அப்படிங்கிறதுக்கு பட்டத்திரி ஒரு காரணம் சொல்றார். நம்ம மனசுல இருக்கிறது பூரா அழுக்கு. இந்த கலப்பையை போட்டு உழுது 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 இந்த மனம் என்னும் நிலத்தில் இருக்கக்கூடிய அழுக்க விளக்கறதுக்காக உழுது அதை பக்குவப்படுத்துறதுக்காக கூட யார் இருக்கா? திருதஹலம் புஜகாங்கநாபிகி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருஹேகநாத. அங்க இருக்கக்கூடிய நாக ஸ்திரீகள் எல்லோரும் புஜகாங்கநாபிகி எல்லோ நாகலோக ஸ்திரீகளால, அப்படிப்பட்ட அங்க இருக்கக்கூடிய நாகலோக ஸ்திரீகளால ஆதிசேஷனாக நீ பஜிக்கப்படுகிறாய். அப்படி இருக்கக்கூடியவனே குருவாயூரப்பா, என்னுடைய ரோகங்களை எல்லாம் போக்கு அப்படின்னு சொல்லி நவவர்ஷாக சப்தத்வீபாக ஜம்பூத்வீபாதிஷு உபாசனா பத்ததி அப்படிங்கிற அந்த பூர்த்தி வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல் எல்லாவற்றையும் விவரமாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை, இந்த தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. இன்னைக்கு கிளாஸ நாம இதோட முடிக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன்